ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 7ஆம் வகுப்பு பருவம் 3 பயிற்சி 5.3ல் முதல் கொஸ்டின் பார்க்கலாம். கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் தரவுகள் அப்படின்னு கொடுத்துக்கிட்டு கொஞ்சம் எண்கள் கொடுத்துருக்காங்க. ஆகியவற்றின் இடைநிலை அளவு டேஸ். இதோட இடைநிலை அளவு கேட்குறாங்க. இடைநிலை அளவு அப்படின்னா நடுமதிப்பு. அதை கண்டுபிடிக்கணும்னா தந்திருக்கக்கூடிய எண்களை ஏறு வரிசையில் எழுதிக்கலாம். ஏறு வரிசைனா என்னது? சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் வரைக்கும் எழுதணும். அப்போ இதில் இருக்கிறதுலே சின்ன நம்பர் 11. 11க்கு அடுத்து என்ன வரும்னா 12. 12க்கு அடுத்த 14. இந்த மாதிரி வரிசையாக தான் எழுதிக்கணும். 14க்கு அடுத்த 22. 22க்கு அடுத்த 23. அப்புறமாட்டு 25. 25க்கு அடுத்த 32. சரிங்களா? 32க்கு அடுத்த 34. கவனமாக எழுதணும். 34க்கு அடுத்த 42. 42க்கு அடுத்த 44. இனி கடைசியாக 45. அதுதான் பெரிய எண். இருக்கிறதுல பெரிய எண் அதுதான். அப்போ அதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ இதோட நடுமதிப்பு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய 5 எண்கள், கடைசியில் இருந்து 5 எண்கள். அப்போ நடுவில் என்னது இருக்குது? 25 மட்டும் இருக்குது. பாருங்கள், 1 2 3 4 5. இந்த சைடும் 1 2 3 4 5. அப்போ நடுவில் ஒரே ஒரு எண் தான். இதுதான் இதோட இடைநிலை அளவு. அப்போ ஆன்சர் என்னது? 25. எழுதிடலாம். செகண்ட் சப்டிவிஷன் முதல் 10 இரட்டைப்படை இயல் எண்களின் இடைநிலை அளவு டேஸ். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா முதல் 10 இரட்டைப்படை இயல் எண்களோட இடைநிலை அளவு கேட்குறாங்க, அதாவது நடுமதிப்பு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் முதல் 10 இரட்டைப்படை இயல் எண்களை நம்ம எழுதிக்க போறோம். இயல் எண் வந்து 1ல இருந்தே தொடங்கும். 1 வந்து என்னன்னா ஒற்றைப்படை எண். அப்போ 1 எழுதக்கூடாது. 1க்கு அடுத்து இருக்கக்கூடிய 2 இரட்டைப்படை எண். அப்போ ஃபர்ஸ்ட் இரட்டைப்படை எண் 2. 2க்கு அடுத்து என்னது? 4. 4க்கு அடுத்த 6 8 10. 10க்கு அடுத்த 12 14 16 18 20. இதோட ஸ்டாப் பண்ணிருங்க. ஏன்னா முதல் 10 இரட்டைப்படை இயல் எண்களை நம்ம எழுதிட்டோம். சரிங்களா? இங்கே இரட்டைப்படை எண்களை மட்டும் தான் எழுதிக்கணும். இப்போ பாருங்க, இங்க இருந்து 4, லாஸ்ட்ல இருந்து 4. அப்போ நடுவில் வந்து இங்க 2 மதிப்பு இருக்குது, 10 12. இந்த மாதிரி நடுவில் 2 எண் இருந்துன்னா இந்த எண்களோட சராசரி கண்டுபிடிக்கணும். அப்போ நடு எண்களின் சராசரி கண்டுபிடிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? 2ஐயும் கூட்டி 2ஆல் வகுத்தாலே போதும். 10ஐயும் 12ஐயும் கூட்டுங்க. அப்போ 10 கூட்டல் 12 கூட்டி 2ஆல் வகுக்கணும். 10ஐயும் 12ஐயும் கூட்டினா 22ன்னு கிடைக்கும். கீழே 2 இருக்கு. இப்போ இது 2ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். ஓ 2 2 ஓ 2 2 ஓ 2 2. அப்போ என்ன கிடைக்குது? 11. இதுதான் இடைநிலை அளவு. எழுதிக்கலாம் 11. ரெண்டாவது கொஸ்டின் கொடுக்கப்பட்ட தரவின் இடைநிலையை கண்டறியவும். இங்கே நம்ம இடைநிலை அளவு தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு தந்திருக்கக்கூடிய மதிப்பை ஏறு வரிசையில் எழுதிக்கலாம். ஏறு வரிசை. ஏறு வரிசைனா என்னது? சின்ன எண்ணில் இருந்து பெரிய எண் வரைக்கும் எழுதிக்கணும். அப்போ இதில் இருக்கிறதுல சின்ன எண் 18. 18க்கு அடுத்த 25. 25க்கு அடுத்த 28. இந்த மாதிரி வரிசையாக தான் நீங்கள் எழுதிக்கணும். 28க்கு அடுத்த 34. 34க்கு அப்புறமா 35. அடுத்த 36. கடைசியாக என்ன வரும்னா 45 வரும். ஏன்னா 45 தான் இருக்கிறதுல பெரிய எண். ஓகே, இனிமேல் எண்ணோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். எண்ணுன்னா எண்ணிக்கை. இதில் மொத்தமாக எத்தனை எண் இருக்குன்னு எண்ணுங்க. 1 2 3 4 5 6 7. 7 இருக்குது. 7 வந்து ஒற்றைப்படை எண். அதையும் எழுதிக்கலாம். ஏன்னா எண்ணோட மதிப்பு ஒற்றைப்படை எண்ணாக இருந்துன்னா நம்மளுக்கு இடைநிலை அளவு கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸி. அதாவது எண்ணோட மதிப்பு ஒற்றைப்படை எண்ணாக இருந்துன்னா நடுவில் ஒரே ஒரு எண் மட்டும் இருக்கும். இங்கே 3 மதிப்பு, இங்கே 3 மதிப்பு. அப்போ நடுவில் என்னது இருக்கு? 34. இதுதான் இதோட இடைநிலை அளவு. சரிங்களா? இப்படியே நீங்கள் ஆன்சர் எழுதிக்கலாம். இது வந்து 2 மார்க் கொஸ்டின். அப்போ நீங்கள் ஃபார்முலா படி தான் சால்வ் பண்ணணும். ஏன்னா ஃபார்முலாவுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. எண்ணோட மதிப்பு ஒற்றைப்படை எண்ணாக இருந்துன்னா இடைநிலை அளவு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா இதுதான். இடைநிலை அளவு = எண் கூட்டல் 1/2 ஆவது உறுப்பு. ஞாபகம் வச்சுக்கோங்க. எண்ணோட மதிப்பு ஒற்றைப்படை எண்ணாக இருந்தால் தான் இந்த ஃபார்முலா. இப்போ மதிப்பை பிரதியிடலாம். எண்ணோட மதிப்பு 7 கூட்டல் அந்த 1 கீழே 2 இருக்கு. அப்புறமாட்டு ஆவது உறுப்பு. இனி 7ஐயும் 1ஐயும் கூட்டுங்க 8. கீழே வந்து 2 இருக்கு. அப்புறமாட்டு ஆவது உறுப்பு. இனி கேன்சல் பண்ணுங்க. ஓ 2 2 நான் 2 8. அப்போ பாக்கி என்னது இருக்கு? 4. அப்போ 4ஆவது உறுப்பு. ஏறு வரிசையில் எழுதியிருக்குதுங்க பார்த்தீங்களா? இதில் 4ஆவது உறுப்பு எதுன்னு பாருங்க. 1 2 3. அடுத்த 4. அப்போ 4ஆவது உறுப்பு என்னது? 34. இதுதான் இதோட இடைநிலை அளவு. சரிங்களா? இவ்வளோ தான் இந்த சம். மூணாவது கொஸ்டின் ஒரு இருசக்கர வாகனம் விற்பனை செய்யும் கடையின் வாராந்திர விற்பனையானது கடந்த 14 வாரங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. இப்படின்னு கொடுத்துக்கிட்டு நம்மளுக்கு நம்பர்ஸ் தந்திருக்காங்க. இத்தரவின் இடைநிலை அளவை காண்க. இப்போ இந்த தரவோட இடைநிலை அளவு தான் கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கணும்னா தந்திருக்கக்கூடிய தரவை ஏறு வரிசையில் எழுதிக்கலாம்.
ஏறு வரிசைனா என்னது? சின்ன எண்ணில் இருந்து பெரிய எண் வரைக்கும் எழுதிக்கணும். அப்போ இதில் இருக்கிறதுலே சின்ன எண் என்னது? 3. அது ஒரு முறை தான் இருக்குது. அப்போ ஒருக்கா எழுதிருங்க. 3க்கு அடுத்த 4. இங்கே 4 வந்து இருமுறை இருக்குது. அப்போ 2 வாட்டி எழுதுங்க. 4,4. 4க்கு அடுத்த 5. அது வந்து ஒரு முறை தான் இருக்குது. 5க்கு அடுத்த 6. அதுவும் இங்கே இருமுறை இருக்குது. அப்போ 6,6. 6க்கு அடுத்த 7. அதுவும் 2 முறை இருக்குது. அப்போ 2 வாட்டி எழுதிக்கலாம். 7,7. 7க்கு அடுத்த 8. அது வந்து ஒரு முறை தான் இருக்குது. 8க்கு அடுத்த 9. அது இங்கே இல்லை. 9க்கு அடுத்த 10. 10ம் இருமுறை இருக்குது. அப்போ 2 வாட்டி எழுதிக்கலாம். 10,10. 10க்கு அடுத்த 11. அதுவும் இங்கே இல்லை. 11க்கு அடுத்த 12. அது வந்து ஒரு முறை இருக்குது. 12க்கு அடுத்த 13. அதுவும் ஒரு முறை தான். இதுக்கு அடுத்த 16 இருக்குது. சரிங்களா? இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா இருக்கிறதுலே 16 தான் பெரிய எண். இப்போ எண்ணோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். எண்ணுனா எண்ணிக்கை. இதில் மொத்தமாக எத்தனை எண் இருக்குன்னு எண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. 14 இருக்குது. 14 வந்து என்னது? இரட்டைப்படை எண். அதையும் எழுதிருங்க. அதாவது எண்ணோட மதிப்பு இரட்டைப்படை எண்ணாக இருந்துன்னா நம்ம ஏறு வரிசையில் எழுதியிருக்க எண்களில் நடுவில் 2 எண் இருக்கும். இப்போ பாருங்க, இங்கே வந்து 6 எண். 1 2 3 4 5 6. இங்கேயும் 6. 1 2 3 4 5 6. அப்போ நடுவில் என்னது இருக்குது? 7,7. இந்த மாதிரி நடுவில் 2 மதிப்பு இருந்துன்னா இதோட இடைநிலை அளவு கண்டுபிடிக்கணும்னா 2ஐயும் கூட்டுங்க. 7 கூட்டல் 7. அடுத்த 2ஆல் வகுக்கணும். 7 கூட்டினா 14. கீழே வந்து 2. இப்போ 2ஆம் எப்படி கேன்சல் பண்ணலாம்? 2 2 7 2 14. அப்போ இடைநிலை அளவு என்னது? 7. இந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஃபார்முலா படி சால்வ் பண்ண போகிறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, எண்ணோட மதிப்பு இரட்டைப்படை எண்ணாக இருந்துன்னா இதுதான் ஃபார்முலா. இடைநிலை அளவு = 1/2 இன்டூ n/2 ஆவது உறுப்பு கூட்டல் n/2 கூட்டல் 1 ஆவது உறுப்பு. ஞாபகம் வச்சுக்கோங்க, எண்ணோட மதிப்பு இரட்டைப்படை எண்ணாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபார்முலா. இப்போ மதிப்பை பிரதியிடலாம். 1/2 அடுத்த பிராக்கெட். எண்ணோட மதிப்பு 14. கீழே வந்து 2. இனி ஆவது உறுப்பு கூட்டல் என்னோட மதிப்பு 14. கீழே வந்து 2 கூட்டல் 1. அப்புறமாட்ட ஆவது உறுப்பு. இனிமே 1/2 பிராக்கெட் கேன்சல் பண்ணலாமா? 2 2 7 2 14. அப்போ 7ஆவது உறுப்பு எழுதிருங்க. 7ஆவது உறுப்பு கூட்டல் இங்கேயும் கேன்சல் பண்ணலாம். 2 2 7 2 14. 7க்கு கூட 1 கூட்டினா 8. அப்போ 8ஆவது உறுப்பு. இனிமே 1/2 அப்புறமாட்டு 7ஆவது உறுப்பு. அதாவது ஏறு வரிசையில் எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா? இதில் 7ஆவது உறுப்பு எதுன்னு பார்க்கணும். 1 2 3 4 5 6 7. 7ஆவது உறுப்பு என்னன்னா 7 தான். அதை எழுதிக்கலாம். இனி கூட்டல் 8ஆவது உறுப்பு. அது எதுன்னு பார்க்கணும். 7ஆவது உறுப்பு 7. 7க்கு அடுத்ததான் என்னது? 8. அப்போ 8ஆவது உறுப்பு என்னது? 7 தான். அதையும் எழுதிருங்க. ஓகே, இனிமே 1/2 பிராக்கெட்டுக்கு பதில் பெருக்கல் குறியீடு போடலாம். 7 கூட்டினா 14. இனி கேன்சல் பண்ணுங்க. 2 2 7 2 14. 1 7 பெருக்குனா 7 தான். இதுதான் நம்மளோட ஆன்சர். ஃபைனலாக இந்த மாதிரி ஆன்சரை தனியாக எடுத்து எழுதிருங்க. இடைநிலை அளவு = 7. 4வது கொஸ்டின், நம்மளுக்கு எண்கள் கொடுத்துருக்காங்க. ஆகிய 10 மதிப்புகளின் இடைநிலை அளவை கண்டறியவும். ஃபஸ்ட்டு இந்த தரவோட இடைநிலை அளவு கண்டுபிடிக்கணும். அப்புறமாட்டு மேற்கண்ட தரவுகளில் மற்றொரு மதிப்பு 35 சேர்க்கப்பட்டால் புதிய இடைநிலை அளவு என்னவாக இருக்கும்? இதுக்கு கூட 35ஐயும் சேர்க்கணும். அப்படி சேர்த்தா புதிய இடைநிலை அளவு என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு இதோட இடைநிலை அளவு கண்டுபிடிக்கணும். அதுக்கு இதை ஏறு வரிசையில் எழுதிக்கலாம். ஏறு வரிசைனா என்னது? சின்ன எண்ணில் இருந்து பெரிய எண் வரைக்கும் எழுதிக்கணும். அப்போ இதில் இருக்கிறதுலே சின்ன எண் என்னது? 23. 23க்கு அடுத்து என்ன வரும்னா 25. 25க்கு அப்புறமா 28. 28 விடைக்கும் பெரிய எண் 33. 33க்கு அடுத்த 36. 36க்கு அடுத்த 39. 39க்கு அடுத்த 45. 45 இங்கே 2 முறை இருக்குது. அப்போ 2 வாட்டி எழுதிருங்க. 45, 45. 45க்கு அடுத்த 54. சரிங்களா? அது ஒரு வாட்டி தான் இருக்குது. 54க்கு அடுத்த கடைசியாக 56. இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன்னா இருக்கிறதுலே பெரிய எண் 56. இனி என்னோட மதிப்பு. நீங்கள் இதில் இருக்கக்கூடிய எல்லா எண்களையும் எழுதிட்டீங்களான்னு பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு இதை எண்ணி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் 10 எண் இருக்கான்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 எண் இருக்குது. அப்போ என்னோட மதிப்பு என்னது? 10. 10 வந்து இரட்டைப்படை எண். அதையும் பிராக்கெட்டில் எழுதிக்கலாம்.
இப்போ என்னோட மதிப்பு இரட்டைப்படை எண்ணாக இருக்கிறதுனால நம்ம ஏறு வரிசையில் எழுதியிருக்க எண்களில் நடுவில் 2 எண் இருக்கும். இந்த சைடும் சமமாக பிரிங்க. அதாவது இங்கே 4 1 2 3 4 அங்கே இருந்தும் 4 லாஸ்ட்லேருந்து எண்ணுங்க 1 2 3 4. அப்போ நடுவில் என்னது இருக்கு 36 39. சரிங்களா? இந்த மாதிரி நடுவில் 2 எண் இருந்துன்னா இதோட இடைநிலை அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு டைரெக்டாகவே நான் எழுதிக்கிறேன். இங்கே ஃபார்முலா படி நான் சால்வ் பண்ணலை. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும், நடுவில் 2 எண் இருந்துன்னா அந்த 2ஐயும் கூட்டணும். 36 கூட்டல் 39 அடுத்த 2ஆல் வகுக்கணும். 36ஐயும் 39ஐயும் கூட்டினா 75 கீழே 2. இப்போ நான் 75 2ஆல் வகுக்க போகிறேன். 7ல் 2 3 வாட்டி இருக்குது. 3 2 6. 7ல் இருந்து 6 கழிச்சா 1. அடுத்த நம்பரை இறக்கிக்கலாம். 15ல் 2 7 வாட்டி இருக்குது. 7 2 14 கழிச்சா 1 கிடைக்கும். இனி இறக்க எதுவுமே இல்லை, அதனால் புள்ளி வச்சுக்கிட்டு 0 இறக்கிக்கிறேன். 10ல் 2 5 வாட்டி இருக்குது. I 2 10 கழிச்சா 0. இப்போ ஈவு என்ன கிடைக்குது 37.5. இதுதான் இதோட இடைநிலை அளவு. இனி என்ன பண்ணணும், இந்த எண்ணுக்கு கூட 35 சேர்க்கணுமா. அப்போ கமா போட்டு 35 எழுதிக்கிறேன். இப்போ இதோட புதிய இடைநிலை அளவு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதுக்கு இதை ஏறு வரிசையில் எழுதிக்கணும். ஆல்ரெடி ஏறு வரிசையில் எழுதிட்டோம். இதில் 35 எங்கே வருதுன்னு பாருங்க. 33க்கும் 36க்கும் இடையில தான் என்ன வரும் 35 வரும். அப்போ டைரெக்டாக எழுதிடலாம் ஏறு வரிசை. ஆல்ரெடி ஏறு வரிசையில் எழுதியிருக்கனால ரொம்பவே ஈஸி தான். ஃபர்ஸ்ட் என்னது இருக்குது 23, அதுக்கு அடுத்த 25, 28, 33. 33க்கு அடுத்த தான் 35 வரும். சரிங்களா? 35க்கு அடுத்த 36, 39, 45, 45, 54, 56 எழுதிட்டோம். இப்போ என்னோட மதிப்பு இங்கே மொத்தமாக 10 எண் இருந்து அதுக்கு கூட 1 சேர்த்தா 11. 11 வந்து ஒற்றைப்படை எண். ஒற்றைப்படை எண்ணாக இருந்துன்னா இடைநிலை அளவு கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸி. ஏன்னா ஏறு வரிசையில் எழுதியிருக்கக்கூடிய எண்களில் நடுவில் ஒரே ஒரு எண் தான் இருக்கும். இப்போ இங்கே 5 இங்கே 5ன்னு பிரிக்கலாம். 1 2 3 4 5. இங்கேருந்து 1 2 3 4 5. அப்போ நடுவில் ஒரே ஒரு எண் மட்டும் தான் இருக்கும் 36. இதுதான் புதிய இடைநிலை அளவு. இஸ் ஈக்குவல் டு 36. இவ்வளோ தான் இந்த சம். நீ 1 மார்க் பார்க்கலாம். 5வது கொஸ்டின் A 2A 4A 6A 9Aயின் இடைநிலை 8 என்றால் Aயின் மதிப்பு காண்க. இங்கே தரவு கொடுத்துருக்காங்க, அதோட இடைநிலையும் கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க, ஏயோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இதுவும் நம்ம இடைநிலை எப்படி சால்வ் பண்ணமோ அதே மாதிரி தான் சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, எப்போவுமே இடைநிலை கண்டுபிடிக்கணும்னா தந்திருக்கக்கூடிய தரவை ஏறு வரிசையில் எழுதிக்கணும். இங்கே வந்து ஏறு வரிசையில் தான் கொடுத்துருக்காங்க, அப்போ பிரச்சனையே கிடையாது. அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். A 2A அடுத்து வந்து என்னது இருக்குது 4A அப்புறம் 6A 9A அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ இடைநிலை. இடைநிலைனா என்னது, நடு மதிப்பு. நம்ம இப்போ எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா, இதில் நடு மதிப்பு எதுன்னு பார்க்கணும். இந்த சைடு 2 இந்த சைடு 2 ரெண்டு பக்கமும் சமமாக இருக்கணும். அப்போ நடுவில் என்னது இருக்குது 4A. புரியுதுல்ல? இந்த பக்கமும் 2 மதிப்பு, இந்த பக்கமும் 2 மதிப்பு. அப்போ நடுவில் ஒரே ஒரு மதிப்பு தான். இதுதான் இடைநிலை. நம்ம இந்த கொஸ்டினில் இடைநிலையோட மதிப்பு கொடுத்துட்டாங்க 8. அப்போ இடைநிலைக்கு பதில் 8ன்னு பிரதியிடலாம். இந்த பக்கம் 4A. இப்போ ஏயோட மதிப்பு தானே கண்டுபிடிக்கணும். அப்போ ஏயை மட்டும் அங்கே வச்சுக்கோங்க. இங்கே 8 இருக்குது, 4 இங்கே பெருக்கல்ல இருக்குது. சமத்துக்கு இந்த பக்கம் வந்து வகுத்தலாம் மாறிடும். அப்போ டிவைடர் இருக்க கீழே 4ன்னு எழுதிருங்க. இப்போ இது 4ஆம் வாய்ப்படி கேன்சல் ஆகும். 1 4 4 ஈர் 4 8. அப்போ ஏயோட மதிப்பு என்னது 2. இங்கே 2 மட்டும் பாக்கி இருக்குது. சரிங்களா? அது எங்கே இருக்குன்னு பாருங்க, என்ன இருக்குது. சரிங்களா? 2 தான் இதோட ஆன்சர். இனி 6வது கொஸ்டின், தரவுகள் 24 29 34 38 35 மற்றும் 30இன் இடைநிலை அளவு டேஸ். இப்போ தரவு கொடுத்துருக்காங்க, இதோட இடைநிலை அளவு கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஏறு வரிசையில் எழுதிக்கணும். ஏறு வரிசைனா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் வரைக்கும் எழுதணும். அப்போ இதில் இருக்கிறதுலே சின்ன நம்பர் 24. 24க்கு அடுத்த 29 வரும். 29க்கு அடுத்த 30, 30க்கு அடுத்த 34, 35, 38 இந்த மாதிரி வரிசையை எழுதிக்கலாம். ஓகே, முதல்ல என்ன சொன்னேன் 24, அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். 24 அடுத்து என்னன்னா 29 அப்புறம் 30 இனி 34 அடுத்த 35 லாஸ்ட் ஆட்டு 38 இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ இடைநிலைனாலும் இடைநிலை அளவுனாலும் ஒன்று தான். சரிங்களா? இடைநிலை அளவுனே எழுதிக்கிறேன். இடைநிலை அளவுனா என்னது, நடு மதிப்பு. இதில் இருக்கிறதுல நடு மதிப்பு எதுன்னு பார்க்கணும். பாருங்க, இந்த சைடும் 2 இந்த சைடும் 2. அப்போ நடுவில் 2 உறுப்பு இருக்குது. புரியுதுல? இந்த பக்கமும் 2 இந்த பக்கமும் 2. அப்போ நடுவில் 2 மதிப்பு இருக்குது.
போன சம்மில் நடுவில் ஒரே ஒரு மதிப்பு தான் இருந்து, அப்போ டைரெக்டாக இடைநிலை அளவுன்னு எழுதிட்டோம். இங்கே 2 மதிப்பு இருந்துன்னா என்ன பண்ணணும்னா 2ஐயும் கூட்டி 2ஆல் வகுக்கணும். கூட்டலாம் 30 கூட்டல் 34, அடுத்த 2ஆல் வகுக்கணும். கூட்டினா என்ன கிடைக்கும் 64, கீழே 2. இப்போ இது 2ஆம் எப்படி கேன்சல் ஆகும், 2 2, 3 2 6, அடுத்த 2 4. இப்போ இடைநிலை அளவு என்ன கிடைக்குது 32. இதுதான் நம்மளோட ஆன்சர். என்ன இருக்குது. இனி 7வது கொஸ்டின், முதல் 6 ஒற்றைப்படை இயல் எண்களின் இடைநிலை அளவு டேஸ். என்ன கண்டுபிடிக்கணும், முதல் 6 ஒற்றைப்படை இயல் எண்களோட இடைநிலை அளவு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு முதல் 6 ஒற்றைப்படை இயல் எண்களை எழுதிக்கணும். சரிங்களா. ஒற்றைப்படை எண்ணுன்னா தெரியும் இல்லையா, ஒற்றைப்படை எண் 1லேருந்தே தொடங்கும். 1க்கு அடுத்த 3 வரும், 3க்கு அடுத்த 5, 5க்கு அடுத்த 7, 9, 11. இப்போ 6 முதல் ஒற்றைப்படை இயல் எண்களை எழுதிட்டோம். சரிங்களா. இப்போ இதோட இடைநிலை கண்டுபிடிக்கணும். இடைநிலைனா நடு மதிப்பு பாருங்க, இந்த சைடு 2, இந்த சைடு 2. அப்போ நடுவில் 2 மதிப்பு இருக்கு. இந்த மாதிரி நடுவில் 2 மதிப்பு இருந்துன்னா அந்த 2ஐயும் கூட்டி 2ஆல் வகுக்கணும். அப்போ கீழே 2, 5ஐயும் 7ஐயும் கூட்டினா 12, கீழே 2. இனி 2ஆவை எப்படி கேன்சல் பண்ணலாம், 2 2, 6 2 12. அப்போ பாக்கி என்னது இருக்கு 6. இதுதான் இடைநிலையோட மதிப்பு. 6 எங்கே இருக்குன்னு பாருங்க, என்ன இருக்கு. இதோட இந்த பயிற்சி முடியுது. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.